உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க் 9:23. இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தேவன் கைக்கூடி வர பண்ண போகிறார். திரளான ஜனங்கள் இருந்த இடத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் ஒவ்வொரு நாளும் அசுத்த ஆவியினாலே பிடிபட்டு நுரைத்தள்ளி பல்லை கடித்து அலக்களித்தவனாய் கீழே விழுகிறான் என்று வேதனையோடு இயேசுவினிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தார். இயேசுவோ தகப்பனிடத்திலே, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். உடனே அவன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக எனக்கு உதவி செய்யும் என்று உரத்த சத்தமாய் கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் கேட்டான். அந்த தகப்பனுடைய கண்ணீருக்கு பதில் அந்த மகனுடைய அசுத்த ஆவிய தேவன் நீங்கும்படியாக உதவி செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, அனுதினமும் அதிகாலை வேளையிலே தனித்து போய் குடும்பமாய் நீங்கள் கண்ணீரோடு எதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உரத்த சத்தமாய் கேட்கிறீர்களோ, விசுவாசத்தோடு ஜெபத்திலே நம்பிக்கையோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் எல்லாம் கூடும், எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்பண்ண போகிறார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா, விசுவாசத்தோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதவாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.